குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 2/8/2024 நிர்மல் பிராண்ட் நம்பர் 391க்கான கேரளா லாட்ரி கெஸிங். சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸிங். இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கெஸிங் வருதா அப்படிங்கிறது. நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 99 அல்லது 55 டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள்ஸ் வந்திருக்கு. 22 பாஸ் ஆகிருக்கு. நேற்று ஃபஸ்ட்டு டே, ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு டே அப்படின்னால சார்ட் வேறு பிளேசஸில் இருந்து எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே எப்போவுமே எந்த சார்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இருந்தாலும் டபுள்ஸ் கொடுத்துருந்தா யாராவது டபுள்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் எடுத்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, யாரும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இன்றைக்கான சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 822,971 822,971 அப்படிங்கிறது பாக்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 8212. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 212 இருக்கு. 212 இருக்கு. அதே பாக்ஸில் 8 இருக்கு. 8212 அப்படிங்கிற 4 நம்பர் இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 அப்படிங்கிறது இந்த பாக்ஸோட பேலன்ஸ் நம்பர். இல்லை 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 212ன்னு எடுத்தோன்னா 897 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். பேலன்ஸ் நம்பர் 897. இப்போ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 222 வந்திருக்கு. இன்றைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 77 அல்லது 44 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 77 அல்லது 44 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2 வந்ததுனால 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகைன் 2 வந்திருக்கு, அதனால 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 வந்திருக்கு, 1 வந்ததுனால 6 அல்லது 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது பவர் நம்பர்ஸ். 2 வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது, 1 வந்தால் இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது. இல்லை ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி வர்றது இல்லை டிக்ரீஸ் ஆகி வர்றது அப்படிங்கிறத பொறுத்து இல்லாமல் 2 வந்துச்சுன்னா 7 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ், இல்லை 4 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சிங்கிள் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 அல்லது 4. சிங்கிள் நம்பர் ஒரு சிலர் சிங்கிள் நம்பர்ஸ் கேட்குறீங்க, அதனால் சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்ததுனால 7 அல்லது 4. பவர் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 7 இல்லை 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சார்ட்டில் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7 எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்க்கணும். 7 வரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 976 இருக்கு. 976 இருக்கு. 172 இருக்கு. 976 172. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஏ போர்டில் அல்லது சி போர்டில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா 172 இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 172. அதனால் ஏ போர்டில் பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா 172 எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் பாருங்கள், 7375 இருக்குது. இங்கேயும் 7375 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 74 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 444 இருக்கு. ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 444 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம்.
2 வந்தாலும் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 444 இருக்குது, 222 இருக்குது. ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 444 அல்லது 222 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 7 வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 7 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். 735 எடுக்கலாம். 735 எடுக்கலாம். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 735 இருக்கு. 735 எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 752 எடுக்கலாம். 752 இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 752 அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 735 752 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 7 வந்துச்சு அப்படின்னா 735 752 இல்லை 573. சி போர்டில் 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 573 எடுக்கலாம். இல்லை பி போர்டில் 1 வந்திருக்கு 2 வரும்னு நினச்சிங்கன்னா 527 எடுக்கலாம். 527 அது மாதிரி எடுக்கலாம். 7 வரும்னு நினச்சிங்கன்னா 527 எடுக்கலாம். இங்கேயும் 527 எடுக்கலாம். என்ன நம்பர்ஸோ அதை பாக்ஸ் நம்பர்ஸாக 2 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸை பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 737525 அப்படிங்கிற பாக்ஸ். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 2 வந்ததுனால 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 3 பேஸ் பண்ணி பாருங்கள். 3 5 இருக்குது. இங்கேயும் 3 5 இருக்குது. மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா 3 5 அப்படிங்கிறது இருக்குது. 3 வந்துச்சு அப்படின்னா 35 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 வந்துச்சுன்னா ஆல் போர்டில் கொடுக்கல. 3 வந்துச்சுன்னா 35 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 வந்துச்சுன்னா 35 ஆல் போர்டில் ட்ரை பண்ணலாம். 355 இருக்குது பாருங்கள். 352 இருக்குது. 355 இருக்குது. 355 இருக்குது. 358 இருக்குது. டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 352. எகைன் சி போர்டில் 2 வரும் நினச்சிங்கன்னா 352 எடுக்கலாம். இல்லை 355 எடுக்கலாம். 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். 742 எடுக்கலாம். இல்லை 724 எடுக்கலாம். 724 442 இருக்குது. 722 இருக்குது. 724 இருக்குது. சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. 7 வரும் அப்படின்னா 7 பேஸ் பண்ணி எடுங்க. 3 வரும்னு நினச்சிங்கன்னா 3 பேஸ் பண்ணி எடுங்க. 2 வந்திருக்கு. 2 வந்ததுனால 3 வரும்னு நினச்சிங்கன்னா 3. இல்லை 1 வரும் அப்படி எகைன் 1 வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 பேஸ் பண்ணி எடுங்க. 3 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பேஸ் பண்ணி எடுங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 35 இருக்குது. 735 இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 35 இருக்குது. அதனால் 3 வரும்னு நினச்சிங்கன்னா 35 பேஸ் பண்ணி எடுங்க. 1 வரும்னு நினச்சிங்கன்னா 1 பேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சார்ட்டை கீழே பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. 120 ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா 120 அல்லது 102. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 120 இங்கே 120 இருக்குது. அதனால் 120 பாக்ஸ் இது மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்தோன்னா 22. அதுக்கு முத நாள் பார்த்தோம் அப்படின்னா 24. நேற்று ஆல் போர்டில் 22 வந்துச்சு. அதுக்கு முத நாள் பார்த்தோம் அப்படின்னா பிசியில் 24 வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 24 22 பாஸ் ஆகிருக்கு. 71 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 71 அல்லது 17. அதான் ஆல்போர்ட் நம்பர்ஸை கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 71 அல்லது 17, 74 அல்லது 47, 01 அல்லது 10. இந்த 3 நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. அதனால் 24 பாஸ் ஆச்சு. 22 அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 71 பாஸ் ஆகும்னு நினச்சோம் அப்படின்னா 71 அல்லது 17 ஆல்போர்டில் ட்ரை பண்ணலாம். 74 ட்ரை பண்ணலாம். 74 பார்த்தோம் அப்படின்னா 7 பேஸ் பண்ணி 73 இருக்குது, 75 இருக்குது, 74 இருக்குது, 72 இருக்குது. அதனால் 7 வரும்னு நினச்சிங்கன்னா இங்கே 71 கொடுத்துருக்கேன். 71 to 75 7 வரும்னு நினச்சிங்கன்னா 71 to 75 ட்ரை பண்ணலாம். எழுபத்தி 71 to 75
இதில் 73 இருக்குது, 72 இருக்குது, 75 இருக்குது, 74 இருக்குது. அதனால் 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 71லேருந்து 75க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 71 அல்லது 17, 74 அல்லது 47, 01, 10 அப்படிங்கிறது. ட்ரிபிள்ஸ் வரும் நினச்சிங்கன்னா 444 இருக்குது, 222 இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 அல்லது 4 இருக்குது. கொடுத்த நம்பர்ஸ் தான். 7 வரும் நினச்சிங்கன்னா 735 இருக்குது, 752 இருக்குது, 355 இருக்குது, 055 இருக்குது, 120 இருக்குது அல்லது 102 இருக்குது. 120 அல்லது 102, 496 724, 496 724 அப்படிங்கிற எனி ஒன் நம்பர் பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியே வரலாம், இல்லை பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து நேற்று வரல, இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரும். 7 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சிங்கிள்ஸில். இல்லை அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சார்ட்டை எடுத்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். சொல்கிற நம்பர்ஸ் பாருங்கள். அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதானே. இல்லை அப்படின்னா சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் ரெகுலராக எடுக்கலாம். ஃபஸ்ட் நாள் நேற்று மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள்ஸ் பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.